அப்பா ஒரு வழியா கல்யாண பரபரப்பு முடிஞ்சு எங்க தனம் கிடைக்கும் வைத்தா. வாங்கக்கா உட்காருங்கக்கா. ஏய் உட்காரு உட்காரு, நீ அங்கதான் உட்காரு உட்காரு. என்ன தானே ஆ நீயும் கடைக்கு வந்துட்டு அம்மா வருவாதுவா? மீனா கிட்ட சொல்லிட்டு தான் வந்திருக்கேன் மாமா. எல்லாத்தையும் அனுப்பிச்சிட்டு கதிரி முள்ளையும் தனியாக விட்டா நல்லா பேசிக்குவாங்களே. கதிரி கடையை பார்த்துக்கிட வந்துடுறேன். வா தானே. எனக்கு பாத்ரூம் போகணும், கூட்டிட்டு போ. வாங்க. உங்களை எப்படி தூக்குறதுன்னு தெரியல எனக்கு. கொஞ்சம் பொறுத்துக்கோங்க, இப்ப வந்துருவாங்க அவங்க. யாருமே இல்லையா? மாமா, ஆகாஷ்க்கு ஜாதகம் எழுதணும்னு அவசரமா கூட்டிட்டு வந்துட்டு இங்க கோயில்ல வந்து உட்கார்ந்திருக்கீங்க. முதல்ல வந்து உட்காரியா? இங்க வரேன்னு சொன்னாங்களா? இங்க வர்றாங்களாங்க, உட்காரு. பாவம் மாமா முல்ல. அவ ஃப்ரெண்ட கூப்பிடணும்னு வந்தா. அவளை போய் வேலை வாங்குற மாதிரி கடையில தனியா விட்டுட்டு வந்திருக்கோம். என் பொண்டாட்டி எவ்வளவு பெரிய புத்திசாலி நினைச்சுக்கிறீங்க நானு. ஆனா நீ என்னடா நான் அப்படி இல்ல மாமான்னு வந்து உட்காந்துருக்கேடி நீ. ஏன் மாமா? ஏன் மாமாவா? நம்ம வீட்டுல நடந்த கல்யாண குழப்பத்துல உன் மண்டையில ஏதோ ஒரு கோளாறாய் போச்சுன்னு நினைக்கிறேன். என்ன மாமா இப்படி சொல்றீங்க? என்ன மாமா? நீங்க என்னமோ சொல்றீங்க, ஆனா எனக்கு ஒண்ணும் புரியல. ஆனா இப்படி ரெண்டு பேரையும் தனியா கோத்து விட்டது தப்பு மாமா. முல்ல என்ன நினைப்பா? வந்ததும் நாம என்னமோ வேலை வாங்குறதா நினைக்க மாட்டா? தானா உனக்கு நிஜமாவே புரியலையா இல்ல புரியாத மாதிரி நடிக்கிறியா? புரியல மாமா. ஏய், முள்ளையோட ஃப்ரெண்டு அரை மணி நேரம் கழிச்சு தானே வருது. அது வரைக்கும் அவங்க ரெண்டு பேரும் தனியா இருந்துட்டு போறாங்க. நம்ம ரெண்டு பேரும் எது கேரடி இருக்க குறுக்க நிக்கணும்னு தான் வந்தது. ஓ, நீங்க அப்படி யோசிச்சீங்களா? உனக்கு இப்பதான் புரியுதாக்க. குமரேஜ மாமா கூட புரிஞ்சுக்கிட்டு கிளம்பி போயிட்டாரு. அப்ப அவரும் ஃப்ரெண்டை பார்க்க போலையா? நீ இருக்க வேறு சீர்காழியில் யாராவது பேர் வைப்பாங்களா? ஆமால. ஏன் மாமா சொல்லு. அன்னைக்கு ஊர்ல பொங்கலுக்கு ரெண்டு பேரையும் தனியா அமுச்சு வச்ச மாதிரி ஆயிடாதே. அவங்க வயக்காட்டில் விட்டு வந்திருக்க கேள்வி விழுறதுக்கு கடைக்குள்ளதான் இருக்காங்க. விடு. ஆனா சண்டை போட்டுக்கிட்டாங்கன்னா? போடட்டும். எத்தனை நாளைக்கு சண்டை போடுவாங்க? என்னைக்காவது ஒரு நாளைக்கு சேர்ந்தானே ஆகுன்னு. கடவுளே, நம்ம கடையில எப்போ வியாபாரம் நல்லபடியா நடக்கணும் தான் வேண்டிப்பேன். ஆனா இன்னைக்கு கொஞ்ச நேரத்துக்கு நம்ம கடையில வியாபாரமே நடக்க கூடாதுன்னு வேண்டிக்கிட்டேன். அவங்க ரெண்டு பேரும் நல்லா பேசிக்கிட்டோம் இல்ல மாமா? நல்லா வேண்டுனப்போ. சரி வா போலாம். எங்க? வா, கொஞ்ச நேரம் அப்படியே நடந்து போவோம். மாமா, அவங்க ரெண்டு பேரும் இன்னைக்கே சேர்ந்துட்டா எவ்வளவு நல்லா இருக்கும்ல? ரொம்ப ஆசையா உனக்கு. வா. ஐயோ அம்மா, தானோ முல்ல. தம்பி. அண்ணே, ஜோடியா இருக்கீங்க போல இருக்கு ரெண்டு பேரும். தொந்தரவு பண்ணிட்டனோ? ஐயோ அதெல்லாம் ஒன்றும் இல்லை, நல்ல வேலை வந்தீங்களே. என்னென்ன வேணும்? குளிக்கிற சோப்பு 1, துவைக்கிற சோப்பு 2, 1 கிலோ சோப் பவுடர். இதோ வந்துட்டேன். வேறு எதாவது வேணுமாண்ணே? அவ்வளோதான்ப்பா. அப்படியா? சரிப்பா, வரேன். இந்த என்ன மீனா இங்கே உட்காந்துருக்கவ? என்னாச்சு? என்ன மீனா? எனக்கு எங்க அப்பாவை பார்க்கணும்.
ஸ்வேதாவெல்லாம் பார்க்கணும்னு தோணுது. ஸ்வேதாக்கு நான் கால் பண்ணேன். அவ எப்படி ரிப்ளை பண்ணா தெரியுமா? எங்க அப்பா இப்பெல்லாம் வீட்டை விட்டு வெளியே போறதே இல்லையா. ஸ்வேதாவையே காலேஜுக்கு அனுப்பலையா. இதெல்லாம் எதிர்பார்த்தது தானே. உடனே எதுவும் சரியாகாது மீனா, கொஞ்ச நாள் ஆகும். உனக்கு என்ன, ஜாலியா உங்க வீட்ல இருந்துகிட்டு பேசுவ. நான் என் வீட்டை மிஸ் பண்றது உனக்கு புரியுதா இல்லையா? ஏய், புரியாம எப்படி இருக்கும்? லூசு மாதிரி பேசாத. ஃபோன்லயே உன் குரல் டல்லா இருந்துச்சு, அதான் எல்லாத்தையும் போட்டு ஓடியாந்தேன். வீட்ல இன்னும் யாரும் வரலையா? தனோ, முல்லை, அம்மா கூப்பிடுறாங்க. ஆமா ஜீவா, அவங்க அப்பவே பாத்ரூம் போகணும்னு சொன்னாங்க. அப்பவே சொன்னாங்களா? நீ என்ன பண்ண? கூப்பிட்டு போனியா? நான் எப்படி ஜீவா கூட்டிட்டு போறது? எனக்கு அது தெரியாதே. யாராவது வரட்டும்னு சொன்னேன். எப்ப சொன்னாங்க? உனக்கு நான் ஃபோன் பண்ணல, அப்பதான். என்ன மீனா நீ? அம்மா, அம்மா, கிட்ட வராதடா. கிட்ட வராத, நீ போ. என்னம்மா, பாத்ரூம் போகணும்னு சொன்னீங்களா? வாங்கம்மா. வராதன்னு சொல்றேன்ல. ஏம்மா இப்பவும் கோவமா? அது ஒரு பக்கம் இருக்கட்டும்மா, நீங்க என் கூட பேச வேணாம். பாத்ரூம் போகணும்னு சொன்னீங்கல்ல, வாங்க. கிட்ட வராத சொன்னா புரிஞ்சுக்கடா. நீயே கூட்டு போவியா ஜீவா? வாங்கம்மா. வராதன்னு சொன்னா கேளண்டா. துணியெல்லாம் நனைஞ்சு போச்சுடா. அம்மா, சுகர் இருக்குல்ல, என்னால ரொம்ப நேரம் தாங்க முடியல. துணியெல்லாம் பாழா போச்சு. நான் தனத்தை முல்லையெல்லாம் கூப்பிட்டு பார்த்தேன், யாருமே இல்ல போல. என்னால முடியலடா. என்னம்மா இதுக்கு போய் அழுதுட்டு இருக்கீங்க? இப்படி நானும் அவமானப்பட்டு எல்லாரையும் கஷ்டப்படுத்துறதுக்கு என்ன கொன்னுடுங்கடா, கொன்னுடுங்க. அம்மா, அப்படிலாம் பேசாதீங்கம்மா, தயவு செஞ்சு வாங்கம்மா. டேய், வேணாண்டா, வேண்டாம். அம்மா, நான் உங்க புள்ளதானம்மா. அம்மாவுக்கு நான் இதெல்லாம் செஞ்சா ஒரு தப்பும் இல்லம்மா. சொன்னா புரிஞ்சுக்கடா. ஆம்பளை பிள்ளைகிட்ட என்ன சொல்றது? தயவு செஞ்சு நான் சொல்றதை கேளுங்கம்மா. எந்திரிங்கம்மா, வாங்க. டேய், டேய், வேண்டாம், சொன்னா கேளு. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? ரத்தத்தை நான் தந்தாலுமே உன் தியாகத்துக்கு ஈடாகுமா? நான் பட்ட கடன் தீர்ப்பேன் என்றால் ஒரு ஜன்மம் போதாதம்மா. நடமாடும் கோயில் நீதானே. 100 சாமிகள் இருந்தாலும் அம்மா உன்னை போலாகிடுமா? கோடி கோடியாய் கொடுத்தாலும் நீ தந்த அன்பு கிடைத்திடுமா? என்னக்கா? நெய் 1/4 கிலோ கொடுப்பா. ஆ.
பார்த்து வர மாட்டியா? பா. சாரி ஜீவா, எனக்கு இந்த மாதிரி அவங்க பெட்லயே பாத்ரூம் போவாங்கன்னு தெரியாது. சொல்றேன்ல, எனக்கு தெரியாது ஜீவா. வேற என்ன நினைச்ச? அவங்களா எந்திரிச்சு பாத்ரூம் போவாங்க நினைச்சியா? அப்படிலாம் நினைக்கல. அவங்க கொஞ்ச நேரம் அட்ஜஸ்ட் பண்ணுவாங்கன்னு நினைச்சேன். செம்ம கோவத்துல இருக்கேன், தயவு செஞ்சு பேசாம போயிரு. இப்ப என்கிட்ட எதுக்கு கோச்சுக்கிற? உடம்பு முடியாதவங்க 1 மணி நேரமா அவசப்பட்டிருக்காங்க. எவ்வளவு நேரமா ஈரத்துல இருந்தாங்கன்னு தெரியல. நான் வரும்போது ஹாயா உட்காந்துட்டு இருக்கேன். ஐயோ, ஸ்வேதா என்கிட்ட பேசல ஜீவா. நான் அந்த அப்செட்ல இருந்தேன். நான் தான் சொன்னேன்ல. ரொம்ப முக்கியமா இப்ப அவங்க பேசுறாங்க, பேசாம போறாங்க. எங்க அம்மா அவஸ்தைப்பட்டு இருக்கும்போது ஒண்ணு இல்லாத விஷயத்துக்கு ஃபீல் பண்ணிட்டு இருக்க. நான் எங்க அம்மாவையும் தங்கச்சியும் நினைச்சு ஃபீல் பண்றது உனக்கு ஒண்ணு இல்லாத விஷயமா இருக்கா ஜீவா? உங்க அம்மா இப்படி பெட்ல இருந்து ஒரு உதவி கேட்டிருந்தியா நீ இப்படிதான் விட்டுருப்பியா? நான் வேணும்னு பண்ணல ஜீவா. எனக்கு அவங்களுக்கு எப்படி ஹெல்ப் பண்ணணும்னு நிஜமாவே தெரியல. நான் எப்படி அவங்கள தூக்கி இருக்க முடியும்? உனக்கு மூடு சரியில்லைன்னு ஃபோன் பண்ண தெரிஞ்சது இல்ல? இதுக்கும் ஃபோன் பண்ணிருக்க வேண்டியதானே? தப்புதான். அதுக்கே சண்டை போடுற? நான் சண்டை போடல. இத சாதாரணமா எடுத்துக்க சொல்லும் போதே எனக்கு கோவம் வருது. உங்க அம்மாவை நான் பிளான் பண்ணி கஷ்டப்படுத்தின மாதிரி பேசாத ஜீவா. இங்க வேணும்னே எதுவுமே நடக்கல. அவங்க அழுதுருக்காங்க, அண்ணிய கூப்பிட்டு வெயிட் பண்ணிட்டு இருந்திருக்காங்க. எல்லாம் தெரிஞ்சிருந்தும் நான் வந்ததுமே நீ சொல்லியிருந்தேனா நீ வேணும்னே பண்ணலன்னு நான் நினைச்சிருந்திருப்பேன். நான் வந்ததுக்கு அப்புறம் அவ குரலை கேட்டப்பதான் எனக்கே தெரிஞ்சது. என்ன ரொம்ப கஷ்டப்படுத்துற ஜீவா. உங்க அம்மா வாழ வச்சு எனக்கு என்ன ஆக போகுது? அதெல்லாம் எனக்கு தெரியாது. எங்க அம்மா இன்னைக்கு அழுதுருக்காங்க, கஷ்டப்பட்டிருக்காங்க. வீட்ல நீ இருந்தும் யாருமே இல்லாத மாதிரி கஷ்டப்பட்டிருக்காங்க. ஜீவா ப்ளீஸ் புரிஞ்சுக்கோ. வேணும்னு எதுவுமே நடக்கல. நீ ஒண்ணும் சொல்ல வேணாம் ப்ளீஸ், போதும். நீ என்ன சேட்டை செஞ்சாலும் நான் பொறுத்திட்டு இருக்கிறது உன் மேல இருக்கிற அன்புனாலதான். அதுல கொஞ்சமாவது உனக்கு ஏன் மேல இருந்திருந்தா இன்னைக்கு இந்த விஷயம் நடந்திருக்காது. நீ என்ன ரொம்ப திட்டுற ஜீவா. என்ன வேணாலும் சின்ன பப்பா மாதிரி நடிக்காத. நானும் பார்த்துட்டு தானே இருக்கேன். ரொம்ப ஓவரா போயிட்டு இருக்க. அவங்க வயசானவங்க, அவங்களா எந்திரிக்கவோ நடக்கவோ முடியாதவங்க. ஒவ்வொன்றுக்கும் யாராவது ஒருத்தவங்களோட உதவி அவங்களுக்கு தேவை. அப்படி உதவி கேட்கவும் கூச்சப்படுறவங்க. அவங்களத்தான் இன்னைக்கு நீ கஷ்டப்படுத்திருக்க. அண்ணி இந்த வீட்டுக்கு வந்து 13 வருஷம் ஆச்சு. இது வரைக்கும் ஒரு நாள் கூட இப்படி நடந்ததில்லை. பாத்தியா, உடனே என்ன உங்க அண்ணி கூட கம்பேர் பண்ற பாத்தியா? ஆமா, அவங்களோட உன்னை கம்பேர் பண்ணவே முடியாது. அவங்க பக்கத்துல கூட உன்னால நெருங்க முடியாது. என் கூட பேசினா நான் இப்படித்தான் பேசுவேன். தயவு செஞ்சு என் கூட பேசிடாத. பேசிடாதுன்னா இனிமே பேசவே வேண்டாம்னு சொல்றியா? ஆமா, பேசாத. இந்த லிஸ்ட்ல இருக்கிறதெல்லாம் சீக்கிரம் கொடுமா. ஏமா அந்த பிஸ்கட் பாக்கெட்லமா, அந்த பச்சை கலர்மா. இதுல என்ன எழுதிருக்குன்னே புரியல. என்ன கதிரு என்னன்னு பாருப்பா. இருங்க.
எந்த பாக்கெட்னு? உன் பின்னாடி இருக்கு பாருமா. இது தெரியலையாக்கும். இந்தா, என்னம்மா இது? அதான் நீங்க எழுதிருக்கீங்களா மைதா? அது மைதா இல்ல, சோள மாவு. என்னப்பா இது? நீ அது எல்லாத்தையும் போட்டு கொடுப்பா. எவ்வளோ ஆச்சுப்பா? 2400 ரூபா. இந்தாப்பா. 2400 ரூபா. என்னம்மா 1000 ரூபா கூட இருக்குமா? கணக்கு கூட பார்க்க தெரியாத உனக்கு? வந்துட்டா. ச்சே, பொண்ணுக்கு 2 வேலையா வச்சுக்கிட்டு. அரை கிலோ பச்சை பயிர் கொடுமா. அம்மா உன்னத்தாமா ஒலை வச்சுட்டு வந்துட்டேன், பச்சை பயிர் கொடு. கொஞ்சம் சீக்கிரமா கொடுமா. காது கேக்குதா இல்லையா? ஐயோ என்னம்மா ஆச்சு உனக்கு? சீக்கிரம் கொடுமா. கதிர் தம்பி அங்க பாருப்பா. ஏய், கேக்குறாங்கல்ல, வாயை பார்த்துட்டே நிக்கிற. எனக்கா வேணும்? அரை கிலோ பச்சை பயிர்ப்பா. இருங்க வரேன். இந்தாங்க. ம்.